ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பரான ஒரு டிஷ்ஷு தாங்க. என்னோட ஃபேவரேட்டுன்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு குழம்பு தாங்க, சாம்பார். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் சாம்பார் வீடியோ போடவே இல்லை. போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது நேரமே வரல. இன்னைக்கு தான் நேரம் வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா, முருங்கைக்காய் இல்லாமல் போயிடுச்சு. 2, 3 கடையில் தேடி பார்த்தேன். கிடைக்கல. சீசன் முடிஞ்சிருச்சு. அதனால் சரி இருக்கிற காய் வச்சு அதே மாதிரி கதம்ப சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு தாங்க. ரேஷன் துவரம் பருப்பில் தான் நான் செய்ய போகிறேன். அதுவுமே செம்மையாக இருக்கும். அதுலேயும் இன்னும் நல்ல பருப்பு நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற நல்ல பருப்பில் வச்சா இன்னும் அருமையாக இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த சாம்பார். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஊற்றி ஊற்றி குடிக்கலாம். அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு விட குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்குதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, உள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் துவரம் பருப்பு தேவையான அளவு ஒரு கப் நிறைய எடுத்திருக்கேங்க. ரேஷன் துவரம் பருப்பு தான். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சுக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 3 பூண்டு பல் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக வேண்டாங்க. ஒரு விசில்லையே போதுமானதாக இருக்கும். அந்தளவுக்கு ரேஷன் பருப்பு வெந்துடும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு விளக்கெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தயம், சும்மா ஒரு 5-6 வெந்தயம் தாங்க போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நான் காயெல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கிறேன். காய் என்னென்ன காய் இருக்கோ அது போட்டுக்கலாம். நான் பூசணிக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இருந்தால் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், முள்ளங்கி போட்டுக்கலாம். கதம்ப சாம்பார் பாருங்கள், நான் முள்ளங்கி, கேரட், கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், ஒரு 3 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கலாம். சாம்பார் வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பக்கத்தில் சாதம் வெந்துட்டுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு, இறக்கிட்டேன். ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நிறைய தனியா மல்லி போட்டிருக்கேங்க. கொஞ்சம் ஜீரகம், ஒரு 5-6 வெந்தயம், ஒரு 3 வரமிளகா 2 தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் தேங்காய். நமக்கு சாம்பார் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் நம்ம தூள் போட தான் போகிறோம். இருந்தாலும் நான் கொஞ்சம் 2 வரமிளகா போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு வணக்கி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. மிக்சியில் நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். பக்கத்தில் நாய் கத்துது, அந்த சவுண்டு வருது, தப்பாக நினைக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போடுறதுக்கு முன்னாடி நம்ம தாளிப்பு கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், சரிங்களா? தாளிப்பு கடைசியாக கொடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க. நான் காயெல்லாம் பக்கத்தில் அரிஞ்சிட்டு தான் இருக்கேன். பொரியல் பண்ண போகிறேங்க. முருங்கைக்கீரை பொரியல், மஞ்சள் பூசணிக்காய் செரவிட்டுருக்கேன், அதுவும் பொரியல் பண்ண போகிறேன். இப்போ 2 தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி பருப்புலேயும் ஒரு தக்காளி போட்டேங்க, அது காட்டாமல் போயிட்டேன். அதுலேயும் தக்காளி போட்டிருக்கிறதால அளவாக தான் போட்டிருக்கேன். தக்காளி எல்லாம் வதங்கிட்டுருக்கு. இப்போ எல்லா காயும் ஒன்றா போட்டுக்கலாங்க. நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கலாம். இது கதம்ப சாம்பார் சூப்பராக இருக்கும், சரிங்களா? முருங்கைக்காய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் இல்லை, உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாங்க, நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரியெல்லாம் சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசைக்கு எதுக்குனாலும் வச்சுக்கலாம். என்னோடய ஃபேவரெட்டே சாம்பார் தாங்க. எங்கள் வீட்டில் யார் சாப்பிட்டாலும் சாம்பார் சூப்பராக இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நான் கொஞ்சம் நாளாகவே போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு கிடச்சிது.
அப்படி இருந்தும் முருங்கைக்காய் கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட்டுட்டேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளுங்க. நான் வீட்டில் அரைச்சது. இதுதான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக இருக்குங்க. இப்போது நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டாச்சு. இந்த சாம்பார் தூளாகவும் யூஸ் பண்ணிப்பேங்க. நான் காரக்குழம்பு புளிக்குழம்புக்கும் யூஸ் பண்ணிப்பேன். 4, 5 கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சுட்டு வரும்போது நம்ம புளி தண்ணி விட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சுருக்கேங்க. அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ காய் கொதிக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து புளியை கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரியே இருக்குங்க. அத்தனை நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வச்ச பருப்பு பாருங்கள், ரேஷன் துவரம் பருப்பு தான், ஆனாலும் நல்லா இருக்குங்க. நல்லா குழைய வேக வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இப்போது பார்த்திங்கனாவே உங்களுக்கு அந்த சாம்பாரோட இது தெரியும் சரிங்களா? செமையாக மணமாக இருக்குது. நமக்கு ஒவ்வொன்று பார்க்கவே தெரியும் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு, அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, மல்லி தனியா எல்லாம், அதெல்லாம் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம கலந்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த டைமில் பார்த்துக்கலாங்க. வேணும்னா கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் கெட்டியாக வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தாங்க. செமையாக இருக்குது பாருங்கள். குழம்பு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்யாண வீட்டு சாம்பாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்லம் போடுவாங்க. இங்கே பாருங்கள், அரசாணிக்காவும் ரெடி ஆகிடுச்சி, முருங்கைக்கீரையும் ரெடி ஆகிடுச்சி. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு எங்களுக்கு இதாங்க. இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாங்க. ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு எல்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் 4, 5 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். எல்லாம் தாளித்து கொட்டிக்கலாங்க. கூட மல்லித்தழையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி. சுட சுட சாதம், சாம்பார், அரசாணிக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் மத்தியானம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கமகமன்னு மணக்க சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். புதுசாக பழகிறவங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு என்ன காய் கிடைக்குதோ எல்லாத்துலேயும் 2 எடுத்து வச்சுருந்திங்கன்னா கடைசியாக இந்த மாதிரி ஒரு கதம்ப சாம்பார் செஞ்சுக்கலாம். செமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு கொதி வந்தாச்சு. இறக்கிட்டு சாப்பாட்டுக்கு பரிமாறிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? மணமாக இருக்குது. சுட சுட சாம்பார் மணக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு பரிமாறிக்கலாங்களா? முள்ளங்கி, மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸு எல்லாம் போட்ட ஒரு சாம்பார் ரெடி. சுட சுட சாதம், முருங்கைக்கீரை பொரியல், அரசாணிக்காய் பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி சாம்பார் வச்சன்ட்டு. இதே மெத்தடில் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துருப்பீங்க சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு. சூப்பரான சாம்பார் ரெடியாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா பேச்சுலர் இருக்கும், இப்போ புதுசாக பழகிறவங்களுக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.